சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, அமெரிக்க வாழ் தமிழர்கள் குழந்தைகளை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து வள்ளுவரை காட்டுங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலைவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அமெரிக்காவுக்கு லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலைவிழாவில் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் அனைவரும் உடன்பிறப்புகள் என்றும் அனைவருக்கும் பாசத்தை ஊட்டிய தாய் தமிழ் தாய் என்றும் கூறினார். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாகவும் முதலமைச்சர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு. முன்னதாக நிகழ்ச்சியில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் சிகாகோ கூட்டம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இமை நேரத்தில் கண்டங்களை கடந்துவிட்ட உணர்வு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். சார், எல்லாம் பேசி முடிஞ்ச கதை. மீண்டும் அதையும் திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டிய அவசியம். பாஜகவுடனான கூட்டணி குறித்து ஏற்கனவே தனது கருத்தை தெளிவாக கூறிவிட்டதாகவும் அரைத்த மாவையே அரைக்க வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை கேட்டுக் கொண்டார். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 5 மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேர்ந்த நிலையில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து 2026 தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தேர்தல் நேரத்தில்தான் கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். உங்களுக்கு 19 மாதம் இருக்குது, தேர்தலில் 19 மாத காலம் இருக்குது. இந்த 19 மாத காலத்தில் எப்படி கூட்டணி பேசுவோம்? எல்லாமே தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி அமையும். தேர்தலை நோக்கித்தான் எல்லா கட்சியுமே வரும். இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியம் குறைவு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும். திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் தொடங்கினார். அதன் பின்னர் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த விண்ணப்பத்தை சட்டப்பூர்வமாக பரிசீலனை செய்து அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படை கோட்பாட்டுடன் அரசியலை அணுகுவதே கொள்கை கொண்டாட்டம்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் முழுமையான கொண்டாட்டத்திற்காக சட்டப்பூர்வ பதிவுக்காக காத்திருந்ததாகவும் தற்போது அதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக தற்போது முதற்கதவு திறந்துள்ளதாகவும் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் சென்னை கொடுங்கையூரில் மாநகர பேருந்து பயணிகளுக்கு தொண்டர்கள் இனிப்பு கொடுத்து மகிழ்ந்தனர். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தளபதி விஜய் வாழ்க என்று முழக்கத்துடன் சிறிது தூரம் பேரணியாக சென்றனர். நெல்லை ரயில் நிலையம் முன்பும் விஜய் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரையில் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதேபோல திருப்பூரின் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொண்டாடினர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பயணிகளுக்கு லட்டு வழங்கிய தொண்டர்கள் மெகா கேக் வெட்டி மகிழ்ந்தனர். கோவை வேளாண்டிப்பாளையத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
தொண்டர்களின் கனவை விஜய் நிறைவேற்றியிருப்பதாக தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக பதியப்பட்டுள்ள நிலையில் கடலூரில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிபாடு நடத்தினார். வண்டிப்பாளையம் என்ற இடத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலுக்கு சென்ற ஆனந்த் சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். அங்குள்ள தர்காவிலும் என் ஆனந்த் வழிபாடு நடத்தினார். பின்னர் அவர் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஆனந்த் தங்களின் கனவை விஜய் நிறைவேற்றியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இன்று எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் பெரும் முயற்சியால் அவருடைய உழைப்பால் இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டான பதிவு எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தவேக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் என் ஆனந்த் தெரிவித்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார். அதன் பிறகு கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த மாதம் கட்சி கொடியையும் கொள்கை விளக்க பாடலையும் விஜய் வெளியிட்டார். கட்சி ஆரம்பித்து 6 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவதிலும் விஜய் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்பு தம்பி தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்து ஏற்றுக்கொண்ட செய்தி அறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு தம்பி விஜய்க்கும் அதன் பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கும் அன்பினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் சீமான் கூறியுள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மனு அளித்திருந்தார். இது தொடர்பாக 21 கேள்விகளை காவல்துறை எழுப்பியிருந்தது. இதற்கு காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியில் மாநாட்டை நடத்த 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்த அனுமதி கடிதத்தை சீலிடப்பட்ட உரையில் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷிடமிருந்து தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி பெற்றுள்ளார். நாங்கள் இன்னைக்கு சாரை சந்திச்சோம், டிஎஸ்பி சாரை சந்திச்சோம். அவங்க ஒரு சீல்டு கவர் கொடுத்துருக்காங்க. அது பொதுச்செயலாளர் நேம் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த கவரை இப்போ பொதுச்செயலாளர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம் சார். அது பொதுச்செயலாளர் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு அதில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க என்னன்றதை டீட்டெயிலாக இன்னைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சார். கன்ஃபார்மாக தேசிய நெடுஞ்சாலை அருகிலேயே மாநாடு நடத்தப்படுவதால் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது, காவல்துறை அனுமதித்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தி கோட் படத்தில் செல்போன் திருடும் கதாபாத்திரத்திற்கு சுபாஷ் சந்திர போஸ் பெயரை வைத்ததற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாத் வெளியிட்டுள்ள செய்தியில், தி கோட் திரைப்படத்தில் நாயகன் விஜயின் பெயர் காந்தி என்றும் செல்போன் திருடனாக வரும் யோகி பாபுவின் பெயர் சுபாஷ் சந்திர போஸ் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்திய விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர் சுபாஷ் சந்திர போஸின் பெயரை இழிவுபடுத்த வேண்டாம் என்றும் மகாத்மா காந்தியையும் நேதாஜியையும் எதிரெதிரானவர்கள் போல காட்டியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். திருடன் கதாபாத்திரத்திற்கு கிண்டலுக்காக கூட நேதாஜி பெயரை பயன்படுத்தியிருக்க கூடாது என்று கூறியுள்ள பிரசாத், உடனடியாக விஜய் மற்றும் படக்குழுவினர் யோகி பாபுவின் கதாபாத்திர பெயரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக நடத்தப்படும் நாடகத்தில் இணைந்து நடிப்பதாக ரஜினி கமல் உறுதியளித்திருப்பதாக அச்சங்கத்தின் பொருளாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டை காமராசர் அரங்கில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய பொருளாளர் கார்த்தி, நடிகர் சங்க கட்டடத்திற்கு நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருப்பதாக கூறினார். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருப்பதால் நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவதன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் கார்த்திக் தெரிவித்தார். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தொடரும்.
பெண் கலைஞர்கள் பாலியல் புகார்களை தருவதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குழு அமைக்கப்பட்டு அதன் தலைவராக நடிகை ரோகிணி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கார்த்திக் கூறினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போதைய நிர்வாகிகள் பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி முடிவடையும் நிலையில் தேர்தல் பணிகளை தொடர்ந்தால் சங்க கட்டடம் கட்டும் பணிகளை பாதிக்கும் என்பதால் பதவிக்காலத்தை நீட்டிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இதேபோல பாலியல் புகார்களில் உண்மை இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யூடியூபில் திரைத்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குறித்த அவதூறு பதிவுகள் குறித்து காவல்துறையில் புகார் செய்தால் நடிகர் சங்கம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லாதவர்களும் பாலியல் தொல்லை குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் என்று அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்தார். ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வெளியில வந்தாதான் தெரியப்படும்ல. அந்த விஷயம் இப்போ பூதாகரமா வெளில வந்திருக்குன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க கேட்டிருக்காங்க. இதனிடையே பேசிய நடிகை ரோகிணி, பாலியல் தொந்தரவு இருந்தால் உறுப்பினர்கள் அதற்கு அடிபணிய வேண்டாம் எனவும் நடிகர் சங்க விசாகா கமிட்டியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு, கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வெளியூர்களில் படப்பிடிப்புகள் நடைபெறுவதால் தான் பல முன்னணி நடிகர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என அச்சங்க தலைவர் நாசர் கூறினார். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மைக்கான தொற்று அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குரங்கம்மை தொற்று இதுவரை 116 நாடுகளில் பரவியதை அடுத்து குரங்கம்மையை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அண்மையில் அறிவித்தது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, முதுகுவலி, உடல் நடுக்கம், சோர்வடைதல் ஆகியவை குரங்கம்மையின் அறிகுறிகளாகும். தமிழ்நாட்டில் குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த 26,000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சோதனை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இந்தியா திரும்பிய ஒரு இளைஞருக்கு தற்போது குரங்கம்மை தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவரிடம் குரங்கம்மை நோய்க்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலில் சந்தேகத்திற்கிடமான நோயாளி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றடைந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்டுள்ளார். 3 நாள் பயணமாக சென்றடைந்த அவருக்கு டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டல்லாஸில் இந்திய வம்சாவளியினர் பெருமளவில் குவிந்து வரவேற்பு அளித்தனர். டெக்சாஸ், வாஷிங்டன் மாவட்டங்களில் பல்வேறு தரப்பினருடன் ராகுல் காந்தி கலந்துரையாட இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு விவகாரங்கள் பிரிவு தலைவர் சாம் பெத்ரோடா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தனக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அளித்த வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்காவில் தான் மேற்கொள்ள உள்ள பயனுள்ள விவாதங்களை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பந்தம் மேலும் வலுப்படும் என்றும் ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இருப்பது டிரில்லியன் நிறுவனத்தின் தலைவர் அல்ல என்று தகவல் பரப்பப்பட்ட நிலையில் அதனை தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்காவின் டிரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. சிகாகோவில் நடந்த இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படங்கள் வெளியான நிலையில் அதில் இருந்த ஜிம்மடேஜ் என்பவருக்கும் டிரில்லியன் நிறுவனத்திற்கும் சம்பந்தமில்லை என்று தகவல் பரப்பப்பட்டது. வெரிடி நிறுவனத்தின் COO அதிகாரி ஜிம்மடேஜ் எனவும் சிலர் சமூக வலைதளங்களில் தகவல்களை பரப்பினர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி டிரில்லியன் நிறுவனத்தின் தலைவராக ஜிம்மடேஜ் அண்மையில்தான் பொறுப்பேற்றிருப்பதாகவும் அதனால் அவர் குறித்த சுய விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் புகைப்படத்தில் ஜிம்மடேஜிற்கு அருகில் இருக்கும் மைக் மோர்டிமர் பற்றிய விவரங்கள் டிரில்லியன் நிறுவனத்தின் இணையதளத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டு அதற்கான ஆதாரத்தையும் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் பகிர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதாகவும் அப்போது இடஒதுக்கீட்டிற்கு தடை விதிக்கப்படும் என்றும் கூறினார். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும்.
உச்சநீதிமன்றத்தில் வரும். வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க 69 விழுக்காடு. ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு, சாதாரண இடஒதுக்கீடு 69 விழுக்காடு. இது வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நமக்கு அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது. இதை எப்படி இதை காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் தமிழ்நாட்டில் 69% அதிகமாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் உள்ளிட்டோர் இருப்பதாக உறுதிப்படுத்தினால்தான் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியும் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தமிழ்நாட்டில் எடுப்பதற்கு தயங்குவது ஏன் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் மதுரையில் புத்தக திருவிழா களைகட்டி வருகிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பாப்பாசி சார்பில் தமுக்க மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருவோரை கவரும் வகையில் மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம், கருத்தரங்கு உள்ளிட்டவைகள் நடத்தப்படுகிறது. மதுரை புத்தக கண்காட்சி சென்னை புத்தக கண்காட்சிக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கவனிக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்தும் கூட வாசகர்கள் வரக்கூடிய ஒரு திருவிழாவாக அது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மதுரை புத்தக திருவிழாவில் 231 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அறிவியல், இலக்கியம், சிறுகதைகள், போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள், சமையல் குறிப்புகள் என அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற நூல்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இப்போ கடந்த 8 வருடங்களாக குழந்தைகளுக்காக 90 தலைப்புகளை புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம். 2020 மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்ற புத்தகத்துக்காக பால புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். புத்தக கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து புத்தகங்களுக்கும் விற்பனை விலையில் குறைந்தபட்சம் 10% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காதல் விவகாரத்தில் ஏர்கன்னால் காதலன் சுட்டதில் 17 வயது சிறுமி படுகாயமடைந்தார். கொட்டாம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டியைச் சேர்ந்த செல்லம் என்ற இளைஞர் அதே பகுதியில் 17 வயது சிறுமியை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் செல்லத்திற்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கூறி சிறுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது செல்லம் அவரது சித்தப்பா வீட்டில் இருந்த ஏர்கன் மூலம் சுட்டதில் சிறுமி படுகாயமடைந்தார். அதனைத் தொடர்ந்து செல்லமும் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து இருவரும் நத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி சென்னையைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா கோயிலில் அன்னையின் பிறப்பு விழா கடந்த 8 நாட்களாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்னை எழும்பூர் பகுதியைச் சேர்ந்த பிராங்க்லின், ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் ஆகியோர் வந்தனர். இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் 5 பேரும் குளித்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 5 பேரும் ஆற்று நீரில் மூழ்கி மாயமாகினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இதில் கலைவேந்தன், கிஷோர், மனோகரன் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். மற்ற 2 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் சீறி பாய்ந்த வெள்ளத்தில் ஓடையை கடக்க முயன்ற வேன் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள்தான் இது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம், காக்கிநாடா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஸ்ரீகாகுளம் மாவட்டம் விஜயபுரம் அருகே தரைப்பாலம் வழியாக ஓடையை கடக்க முயன்றபோது வேன் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. நல்வாய்ப்பாக அப்பகுதி மக்கள் வேன் ஓட்டுநரை பத்திரமாக மீட்டனர். இதேபோல விஜயவாடாவில் உள்ள தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 33,88,000 கனஅடி நீர் கடலில் கலக்கப்படுகிறது. அணைக்கு வரும் நீர் அப்படியே திறந்துவிடப்படும் நிலையில் முதற்கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இரவு நேர கேளிக்கை விடுதி உரிமையாளரிடம் பணம் பறிப்பதற்காக விடுதியின் பாதுகாவலர்களை துப்பாக்கி முனையில் கும்பல் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியின் சீமாபுரி பகுதியில் செயல்படும் கான்ச் என்ற இரவு நேர கேளிக்கை விடுதிக்கு 4 பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளது. இதில் 3 பேர் விடுதிக்குள் நுழைந்த நிலையில் ஒருவர் மட்டும் அங்கிருந்த பாதுகாவலர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டினார். பெண் உள்ளிட்ட பாதுகாவலர்களை முட்டி போட வைத்தார். உள்ளே சென்றவர்கள் விடுதி உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் வெளியே வந்து வானை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது.
விடுதி உரிமையாளரிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் அந்த கும்பல் வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மிரட்டல் விடுத்த நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களை கண்டறிந்து கைது செய்ய தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கில்தான் பேசியதாகவும் சித்தர்களே தன்னை வழிநடத்துவதாகவும் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கிடையே மூடநம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சைக்குள்ளானது. மேலும் பாவ புண்ணியங்கள் குறித்து பேசி மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கடும் கண்டனம் எழுந்தது. இது தொடர்பாக மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பிய மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கில் தான் பேசியதாக மகாவிஷ்ணு கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. சித்தர்கள் தன்னிடம் பேசுவார்கள் என்றும் அவர்களே தன்னை வழிநடத்துவதாகவும் மகாவிஷ்ணு கூறியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய போது தான் தவறாக எதுவும் பேசவில்லை என்று மகாவிஷ்ணு கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே மகாவிஷ்ணு மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரவணன் என்பவர் தந்த புகாரின் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். முதுமலை தெப்பக்காடு மாயாற்றில் பாகனுடன் இணைந்து குட்டி யானை பொம்மி குளித்து மகிழ்ந்த காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 27 வளர்ப்பு யானைகள் உள்ளன. இதில் கடைக்குட்டிகளாக உள்ள ரகு, பொம்மி என்ற குட்டி யானைகள் குறும்புத்தனத்துடன் உலா வருகின்றன. ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்வரர் சாவன படத்திற்கு பின்பு ரகு, பொம்மி குட்டி யானைகளுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. இந்நிலையில் மாயாற்றில் பொம்மி குளித்து மகிழ்ந்தது. அப்போது பாகனும் நீரில் குதித்த நிலையில் மெல்லிய சத்தமிட்டு கொஞ்சியபடி பாகனுடன் நீரில் ஆட்டம் போட்டது. தெப்பக்காடு மாயாற்றில் இந்த சுட்டி குழந்தை பொம்மி தண்ணீரிலிருந்து வெளியே வர மனமில்லாமல் ஆனந்தமாக குளியலிட்ட காட்சிகள் சுற்றுலா பயணிகளை மிகவும் ரசிக்க வைத்தன. முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியதும் கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை திமுக ஒருங்கிணைப்பு குழு வழங்கும் என கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் 5 பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் செய்ய வேண்டிய மாறுதல்கள், கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய சீரமைப்புகள் தொடர்பாக பல்வேறு அணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். காணொலி மூலம் நடந்த இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். முப்பெரும் விழா ஏற்பாடுகள், திமுகவின் பவள விழா ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். கையெழுத்தாகும் முதலீடுகள் குறித்து ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் தகவல்களையும் முதல்வர் பகிர்ந்து கொண்டார். அமெரிக்க வாழ் தமிழர்கள் அளித்த வரவேற்பு பற்றியும் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சி பற்றி தெரிந்திருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இறுதியாக முதலமைச்சர் தமிழ்நாடு திரும்பியதும் கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை ஒருங்கிணைப்பு குழு வழங்கும் என உதயநிதி தெரிவித்துள்ளார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.